வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 8ஆம் தேதி அக்டோபர் மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்ப நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துலாம். ஃபாகுவா மற்றும் பைக்கா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். கௌர்மரியா மற்றும் முண்டாரி எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். குன்பீட் கீத் மற்றும் முசல்கேல் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. சக்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அப்பத்தானிஸ், அபோர், தாஃப்லா, கலாம், மோம்பா, ஷெர்டுக்பென், நிஷி, இடு மற்றும் தாரா. இந்திரா காந்தி 1971ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா, ஞானலீலா, யோக சிந்தாமணி மற்றும் வைஷ்ணவ மாதான் சொல்லக்கூடிய புத்தகங்களை எழுதியிருக்காங்க. நீதித்துறை மறு ஆய்வு, ஜனாதிபதி மீதான குற்றச்சாட்டு மற்றும் துணை ஜனாதிபதி பதவி அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில நடந்துச்சு. பிரிவு 85ல நாடாளுமன்ற அமர்வுகள் ஒத்திவைப்பு மற்றும் கலைப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் பெண் ஆராத்தி சாகா. தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலாநாத் சாகே தலைமையில நடந்துச்சு. மோதிரா நடனம், சப்தக் இசை குஜராத் மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. மகாத்மா காந்தி எழுதின புத்தகம் எனது கனவுகளின் இந்தியா, இந்து ஸ்வராஜ் அல்லது இந்திய ஹோம் ரூல். இன்னைக்கான திட்டம் பிரதான் மந்திரி ஷரம் யோகி மான்தன் யோஜனா. இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. மெக்சிகோவின் முதல் பெண் அதிபராக பதவியேற்றவர் யார்? கிளாடியா ஷின்பாம். 2024 15வது இரானி கோப்பையை வென்ற அணி எது? மும்பை. அனைத்து வகையான கிரிக்கெட்டில் இருந்தும் ஓராண்டு தடை செய்யப்பட்ட கிரிக்கெட் வீரர் யார்? பிரவீன் ஜெயவிக்ரம். ஹர்பூன் எந்த நாட்டின் ஏவுகணை? அமெரிக்கா. நவிகா சாகர் பரிகிராம பயணம் 2 பயன்படுத்தப்பட்ட இந்திய கடற்படை கப்பலின் பெயர் என்ன? ஐஎன்எஸ் தாரிணி. நேபாளத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? பிரகாஷ் மான்சிங் ராவத். மன்மோகன் டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. சிவஞானம் கொல்கத்தா. சித்தார்த் மிருதுல் மணிப்பூர். கபில் சிபல் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர். ஷீல் நாகு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. தாஜிர் ரப்ஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. மிடோரி பரிசு 2024 பெற்றவர் யார்? ரெண்டு பேருக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு. இசபெல் அகஸ்டினா கால்ட்ரன் மற்றும் வேரா ஓரனோவா. இந்த விருது, இந்த மிடோரி பரிசு 2010ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. அருந்ததி ராய் பெண் பிரிண்டர் பரிசு 2024 வாங்கியிருக்காங்க. கே சொக்கலிங்கம் ஹான்ஸ் ஒன் கெண்டிங் விருது வாங்கியிருக்காங்க. ரிகோபெர்டா மின்சுதும் காந்தி மண்டலா விருது வாங்கியிருக்காங்க. வி வேதாச்சலம் வெங்கையா எபிகிராபி விருது. கே எஸ் சித்ரா தேசிய லதா மங்கேஷ்கர் விருது. கியாவா மியாசாக்கி ராமன் மாகசேசே விருது. அலெக்சாண்டர் டன் சாஸ்திரா ராமானுஜன் பரிசு 2024 வாங்கியிருக்காங்க. இந்தியாவின் முதல் சூப்பர் கெப்பாசிட்டர் உற்பத்தி நிலையம் எங்கு திறக்கப்பட்டது? கேரளால கண்ணூர் அப்படிங்கிற பகுதியில இதை திறந்திருக்காங்க. இந்தியாவின் முதல் முழு டிஜிட்டல் வங்கி மாநிலம் கேரளா. இந்தியாவில் அனைத்து பழங்குடியினருக்கும் அடிப்படை ஆவணம் வழங்கிய முதல் மாவட்டம் வயநாடு. பிராந்திய மொழியில் தீர்ப்பை வெளியிட்ட முதல் உயர்நீதிமன்றம் கேரளா. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஹால் மார்க்கிங் மையங்களை கொண்ட முதல் மாநிலம் கேரளா. கேரளா மாநிலம் சுபயாத்ரா அப்படிங்கிற திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய கடற்படைக்காக ஸ்பேஸ் சோதனை மையம் திறக்கப்பட்டிருக்கு கேரளால. எந்த வாரம் உலக விண்வெளி வாரமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் உலக விண்வெளி வாரம் நம்ம அனுசரிக்கிறோம். இதை நம்ம 1999 இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ஸ்பேஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஏப்ரல் 1 to 7 குருட்டுத்தன்மை தடுப்பு வாரம். செப்டம்பர் 1 to 7 தேசிய ஊட்டச்சத்து வாரம். அக்டோபர் 30 to நவம்பர் 5 விஜிலன்ஸ் விழிப்புணர்வு வாரம். நவம்பர் 18 to 24 உலக ஆன்டி மைக்ரோபியல் வாரம். ஜனவரி 11 to 17 தேசிய சாலை பாதுகாப்பு வாரம். மார்ச் 29 to ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் வாரம். ஏப்ரல் 24 to 30 உலக நோய் தடுப்பு வாரம். ஆகஸ்ட் 1 to 7 உலக தாய்ப்பால் வாரம். செப்டம்பர் 17 to 21 இந்திய நீர் வாரம்.
மகாத்மா காந்தியின் 155வது பிறந்த நாளை முன்னிட்டு பாபு டவர் என்ற பெயரிடப்பட்ட நாட்டின் முதல் மிகப்பெரிய செம்பு கோபுரம் எங்கு திறக்கப்பட்டது? பீகார்ல பாட்னா அப்படிங்கிற பகுதியில இதை திறந்திருக்காங்க, பாபு டவர். இந்தியாவின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை ஹைதராபாத்தில் திறந்திருக்காங்க. தூத்துக்குடி மற்றும் மாலத்தீவுகளுக்கு இடையே MV-MSS கலினான்னு சொல்லக்கூடிய கப்பல் சேவை தொடங்கப்பட்டிருக்கு. ஆதி சங்கராச்சாரியார் சிலை நர்மதா நதிக்கரையில் திறக்கப்பட்டிருக்கு குஜராத்ல. நித்தி ஆயோக் வரலாற்று ரீதியாக பின்தங்கிய பகுதிகளை மேம்படுத்த சம்பூர்ணத் அபியான் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ப்ராஜெக்ட் பாரி இந்தியாவின் செழுமையான கலை பாரம்பரியத்துக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஜார்க்கண்டில் தர்தி ஆபா ஜன்ஜாதியா கிராம் உட்கிரஸ்ட் அபியான் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? நரேந்திர மோடி. இந்த தர்தி ஆபா ஜன்ஜாதியா கிராம் உட்கிரஸ்ட் அபியான் திட்டம் 63,843 கிராமங்கள், பழங்குடியினர்கள் தங்கியிருக்கக்கூடிய கிராமத்தை மேம்படுத்த சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்காக இந்த திட்டத்துக்காக மொத்தம் 79,156 கோடி பணம் ஒதுக்கியிருக்காங்க அடுத்த 5 வருஷத்துக்கு. 2023 பட்ஜெட்ல PM பிரணாம் திட்டம் தொடங்கியிருக்காங்க. புவி அறிவியல் அமைச்சகம் பிரித்தி விக்யான் திட்டம் 4,797 கோடி செலவுல ஒதுக்கியிருக்காங்க. பிரதமர் சூரியதே யோஜனா திட்டத்தின் கீழ் 40% நிதி உதவி வழங்கப்படும். பிரதமர் சூரிய முஃப்ட் பிஜ்லி யோஜனா திட்டத்துக்கு 75,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. வர்த்தக அமைச்சகம் நிர்விக் திட்டம் 2020ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தேசிய தடவியல் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்துக்கு 2,254 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினது உள்துறை அமைச்சகம். வியட்நாமின் மிக உயரமான சிகரம் எது? ஃபேன்சி பேன்.